வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கணேசனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக நம்ம தமிழ் ஒரு ஸ்கெட்சு போட்டுறாங்க. அதோட நம்ம சிபியோட அப்பாவோட ரூமில் கேமராவை மாட்டுறாங்க. அங்கே கணேசன் அவருக்கு அந்த பூஸ்டரை ஏற்ற வரேன் அப்படின்னு அந்த போலியான மருந்தை கொண்டு ஏற்றி அவர் படுத்த படுக்கையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ராஜகுமாரனாட்டும் நம்ம எலும்பி நடக்க முடியும். லாந்தனும்னா இவன் படுக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மருந்தை ஏற்றிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கேமரா இருக்குது. இது தெரியாமல் நம்ம கணேசன் கொண்டு மருந்தை ஏற்றுறாங்க. நம்ம தமிழ் அது யார் நம்ம மாமாவோட ரூமில் அப்படின்னு கேமராவில் பார்க்க நேரம்னா இந்த கணேசன் போன்ற தில்லாலங்கடி வேலை தெரிஞ்சு அப்படியே கொதித்தெளிந்து கையங்களவுமா பிடிக்கிறாங்க. நம்ம கணேசன் அப்படியே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போல்லாம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம தமிழோட ஃப்ரெண்டு கீர்த்தி அவங்க டாக்டர் வராங்க. வந்ததுமே நம்ம கணேசன் கேட்குறாங்க, இந்த பாருங்கள் நீங்கள் இங்கே கொண்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு கீர்த்திட்ட கேட்க நேரம் இல்லை. நான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணது கஷ்டத்தை பார்க்குறது கிடையாது. நான் இவங்க குணமானாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வராங்க. தமிழ் கூட்டிகிட்டு போகிறாங்க. மாமாவோட ரூம் மேலே இருக்குது, கீர்த்தி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் என்னென்ன மருந்தெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அதை காட்டு தமிழ் அப்படின்னு கேட்ட நேரம் நம்ம தமிழ் கொஞ்சம் மருந்தெல்லாம் காட்டுறாங்க. இதுதான் மாமாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், தயவு செய்து இதுக்கு மேலே இதை கொடுக்காருங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இவர் படுக்கையில் தான் கிடக்க முடியும். இவர் எலும்பி நடமாடணும்னா நான் தரக்கூடிய இந்த மருந்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி கீர்த்தி, நீ சொன்னது மாதிரியே இப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போ வாரேன் கீர்த்தி அப்படின்னு நம்ம தமிழ் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கீர்த்தி உங்கள் மருமக உங்களை சீக்கிரமாக குணமாக்கிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இதை நம்ம தமிழ் வந்தவங்க பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன் மாமா கிட்ட, இப்போ இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறேன்னா நம்ம தமிழ்கிட்ட கீர்த்தி சொல்கிறாங்க, இந்த பாரு தமிழ் எல்லா பேஷண்ட்டையும் வாய் விட்டு பேசணும், பேச தான் நோய் குறையும். அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம சொல்லது ஓரளவுக்கு புரியும். நம்ம மருந்து பாதி குணப்படுத்தினா இப்படி அடுத்தவங்க கொடுக்க வாக்கியத்தால் தான் பாதி குணமாகும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, இப்போதைக்கு எனக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, அதனால் இவங்க ரூமில் மாமா ரூமில் ஒரு கேமரா மாட்டுறேன் அப்படின்னு ஒரு கிளாக்கு கணக்காக ஒரு கேமராவை பொருத்தி இங்கே வைக்கிறாங்க. அப்போ தான் நான் கண்டுபிடிக்க முடியும் யாரோ மாமாவுக்கு இந்த ஆகாத்த மருந்தை கொடுத்து அவங்க படுக்கையில் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சரியாக சொன்னால் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா இப்படி படுத்த படுக்கையில் தான் இருக்க முடியும், யாரோ இதை பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஜனமா உப்பத்துன்னுக்கிட்டே அவங்க பையனுக்கு துரோகம் விலைக்கே அந்த ஆடு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கம்பெனியில் ஒரு பெரிய காம்படிஷன் நடத்தணும். யார் ஃபுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஜனமா கையால் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இதை நம்ம தமிழ் முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த காம்படிஷனில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம அமுதாவும் மீனாவும் அங்கே கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதை அப்போ தான் அவங்களுக்குள்ளே நம்ம அமுதா கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க. இந்த பாரு, இப்போ தமிழ் இந்த கம்பெனிக்கு பெரிய ஆளாக ஆகிட்டா இல்லை, அவள் சிவியை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்க நேரம் இல்லை, இந்த வீட்டில் மீனா எப்படி எடுபடியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் கூடிய சீக்கிரத்தில் அவளும் அவளும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மீனாவை மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமுதா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. இதை தமிழ் கவனிக்கிறாங்க. என்ன என் அத்தையும் நீங்கள் இவ்வளோ தரக்குறையாக நினச்சிட்டிங்களா உங்களை மாதிரி, ஆனால் எங்கள் அத்தை அப்படி கிடையாது, நான் அத்தை பக்கம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த காம்படிஷனில் அத்தை கையால் தான் ப்ரைஸை கொடுக்கணும், அத்தையை உயர்த்தும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவாக்குறாங்க. அதோட இப்போ நடக்கிற காம்படிஷனில் யாரோட உணவு பெஸ்ட்டு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய பொறுப்பு என்னோட அத்தை கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம மீனாவை பெருமைப்படுத்துகிறாங்க. மீனா அதனால் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. என்னது இப்படி தமிழ் அத்தையை கைக்குள்ளே போடுறதுக்காக இவ்வளோ பெரிய ட்ராமாவை அவள் ப்ளே பண்ணுறா இந்த மீனாவை கைக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு அமுதா கொந்தளிக்கிறாங்க. என்ன மீனா, என்ன அமுதா, நீ இவ்வளோ நேரம் இந்த மீனா ஒன்றுக்கு ஆகாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்த, ஆனால் இப்போ பார்த்தியா அவள் இந்த கம்பெனியில் பெரிய இடத்துல தான் இருக்கா போலுக்கு, இன்னை பார்த்தியா அவள் மருமகளே மீனாவை கூட்டு அவள் கையால் ப்ரைஸை
கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவாக்கியிருக்கானா. மீனா வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த கம்பெனியில் அவள் பெரிய ஆள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தமிழ் வந்து மைக்கை பிடிச்சி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ தான் இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வரணும்னா 2 பேர் காரணம், ஒன்று ஜனகமா, இன்னொன்று என் அத்தை மீனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா அப்படியே வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. நம்ம ஜனகமாவும் இவ்வளோ காலம் நான் மீனாவுக்கு கொடுக்காத அங்கீகாரத்தை தமிழ் வந்து கொடுத்துருக்கா, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதோட காம்படிஷனில் வந்து இவங்க ஃபுட்டு தான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து மீனா வந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்காங்க. அத்தை உங்கள் கையால் தான் ப்ரைஸ் கொடுக்கணும் இன்றைக்கி அப்படின்னு, அவங்க கோப்பையை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மீனா அப்படியே கண் கலங்கி என் மருமக என்னை வந்து எனக்கு இவ்வளோ வந்து ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அவங்க கையால் ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா அவங்க பேரு புகழ், மீனாவோட பேரு புகழ் வந்து பறக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாங்க. மீனா ஒரு கட்டத்தில் சந்தோஷம் தாங்காமல் நேராக தமிழை போய் பார்க்குறாங்க. இந்த பாரு தமிழ், என்னை வந்து ப்ரைஸ் கொடுக்க, அதுவும் இல்லாமல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண, இப்படியே அடுக்கடுக்காக எனக்கு வந்து அதிர்ச்சியான விஷயங்களை தந்திருக்க, ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்ந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னத்த நியாயமாக எல்லா புகழும் பேரும் உங்களுக்கு தான். இனி இது அப்படி தானே, இவ்வளோ காலம் எப்படி இருந்துன்னு தெரியாது, ஆனால் இனி எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தான் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு நீ செய்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், நீ அத்தை சொத்தன்னு சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் அத்தையை நான் அத்தைன்னு தானே சொல்ல முடியும், நீங்கள் கோபம் காட்டுறது மாதிரி என் மேலே கோபம் காட்டிகிட்டே இருங்க, நான் பாசத்தை அள்ளி கொட்டுவேனா அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க, நம்மளுக்கு கிடைச்ச தமிழ் நம்ம மருமக நல்லவா தான், அவளை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காம போகலாம், அவளோட கேரக்டர், அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கேரக்டர் எல்லாமே வந்து நல்ல கேரக்டராக தான் இருக்குது, எதுலேயும் இவளை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஏன் தான் வந்து இந்த நம்ம கணேசன் அண்ணனுக்கோ அண்ணி அமுதாவுக்கோ பிடிக்கலன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அமுதா வந்து கோவம் தாங்காமல் நேராக கணேசன்ட்ட போய் இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு பார்க்க கோவமாக வருதுங்க, ஏன் என்ன நடந்துச்சு, அந்த மீனாவை வந்து அவ்வளோ தலைக்கு மேலே தூக்கி வச்சு தமிழ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. மீனா இவ்வளோ நாள் சாதாரண ஆளாக இருந்தா, ஆனால் இப்போ அவளுக்கு பேரு புகழும் ஜனகா ஃபுட்ஸில் அவளும் ஒருத்தினி வந்து காட்டளவு இந்த தமிழை கொண்டு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் மாமியாகாரிய கைக்குள்ளே போடணுமோ அதெல்லாம் அந்த தமிழ் தெரிஞ்சு மீனாவை கைக்குள்ளே வச்சுருக்கா. இப்போதைக்கு மீனா வந்து தமிழை தான் வந்து மருமகளாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பொண்ணு எப்போதான் இந்த வீட்டில் வந்து கைவசம் எல்லாத்தையும் கொண்டு வருவானே தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியலை, வர இந்த வீட்டில் நம்ம எதுக்கு தான் இருக்கோம், உதவகரையாக நம்மளை கூட்டிய சீக்கிரம் எல்லாரும் கொந்தளிச்சு வெளியே தள்ளிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் விடமாட்டேன், எப்படியாவது நான் இந்த வீட்டை அசைச்சே தீர்வேன் அப்படின்னு வந்து கணேசன் வந்து நினைக்கிறாங்கங்க. வந்து நம்ம கொடுக்க பூஸ்டர், அதான் நம்ம மச்சானுக்கு கொடுக்க பூஸ்டரை கொண்டு கேத்துவோம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே கேமரா இருக்கிறது தெரியாமல் நம்ம கணேசன் வந்து என்ன மச்சான் நீங்கள் படுத்த படுக்கைக்குள்ளே ஏசி ரூமில் சுருண்டுட்டே கிடங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு ஏற்ற போகிறாங்க அந்த குளுக்கோஸுக்குள்ளே. அப்போ தான் கையுங்களவுமா நம்ம தமிழ் பிடிச்சி அடிக்கிறாங்க கணேசனங்க.